ஏங்க நீங்க ஊருக்கு போய் தான் ஆகணுமா? திண்டுக்கலுக்கு எதுக்காகங்க போறீங்க? திறந்துட்டா வாய, என்ன சொல்லி சமாளிக்க போறணும்? அனிமா வேலை விஷயமா போறேன்டா. ஏமா? அதுக்கு ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கார்ல போறீங்க? வேலை விஷயமா போனா ஒன்று ட்ரெயின்ல போகணும் இல்ல பஸ்ல போகணும். நீங்க எல்லாரும் கார்ல போறீங்களே, அதான் கேட்டேன். நானே 4 நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு சொல்லி நான் இவகிட்ட போய் சொல்லிட்டு போறேன். எங்க போறீங்கன்னு உயிரை எடுக்க இதாச்சும் சமாளிப்போம். கார்ல போனதான் வேலையை முடிச்சு சீக்கிரமா வர முடியும் உன்னை பாக்குறதுக்கு. ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனா சீக்கிரமா வர முடியுமா என் தங்கம்? அதனாலதான் நான் போறேன். சரியாம்மா? ஓ அப்படியா? ஏங்க திண்டுக்கல் வரைக்கும் போறீங்களே, எனக்காக என்ன வாங்கிட்டு வர போறீங்க சொல்லுங்க பாப்போம். பெரிய பூட்டை வாங்கி வந்து உன் வாயில தான் மாட்டணும். ஏங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? சும்மாமா சும்மா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. அப்படி மாமா அப்படி சூட் கேஸ் ஃபுல்லா வள்ளி போட்டு வாங்கி வரேன். ஏங்க திண்டுக்கல்ல வரும்போது சூட திண்டுக்கல்ல பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டதே இல்லைங்க. நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு திண்டுக்கல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். வாங்கிட்டு வரீங்களா? அடி சோத்து மூட்டை, எங்க போனாலும் பிரியாணி தானே. இவ்வளவு திருத்தவே முடியாது பகவந்தா. என்னங்க பகவதின்னு சொன்னீங்க? படம் பார்க்கணுமோ? அது விஜய் படம் ஆயிட்டே. ஆமாம்மா, அப்படியே கார்ல போகும்போது படம் பார்த்துட்டே போலான்னு சொல்லி பகவதின்னு சொன்னேன். ஆமா. என்னங்க நீங்க நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. சொல்லுங்க, வாங்கிட்டு வரீங்களா? அனிமா அத்தா கிட்ட மொத்தத்தையும் சொல்லிட்டு இல்லையா? அப்படியே அள்ளிட்டு வந்து கொட்டுறேன். டேக்தாவா சரியாமா? எவ்வளவு வேணுமா தின்னுட்டு மிச்ச நாய்க்கு போட்டுடு. சரியா? ஏங்க நாய்க்கு போடணும்னு சொல்றீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சா சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? அதானே மிச்சம் இருக்கிற தோத்த நீ நாய்க்கு போடுறது. அந்த வாயில ஜீவன் என்ன பாவம் செஞ்சிச்சோம். முடிச்சு விட்டுட்டு போய் என்னவ